ஆன்மீக சொந்தங்கள் எல்லோருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான தகவல் எல்லாம் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ராசி சக்கரத்தில் 4வது ராசியாகவும் சந்திர பகவானை ராசி அதிபதியாகவும் பெற்றிருக்கக்கூடிய ராசி தான் கடகராசி. இந்த கடகராசிக்காரங்க பல ஆண்டுகளாகவே நிறைய பிரச்சனைகளை மட்டும்தான் பார்த்துட்டு வந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் நிறைய பேரை நம்பி ஏமாந்தது மட்டும்தான் இவங்க வாழ்க்கையில் மிச்சமாக இருந்திருக்கும். யாரை நம்புறது, யாரை நம்பக்கூடாது அப்படிங்கிற கேள்வி இவங்கக்கிட்ட எப்பொழுதுமே இருந்துக்கிட்டே இருக்கும். இதனாலேயே இவங்களுக்கு நட்பு வட்டாரம் ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்படிப்பட்ட அன்பர்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய விஷயங்களாவது நன்மை தரக்கூடிய விஷயமா இருக்க போகுதா? ஜூலை மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல பலன்கள் என்ன? பொதுவாக உங்களுடைய ராசி குணாதிசயங்கள் என்ன? உங்கள் ராசி அதிபதி யார்? நீங்கள் எந்த கடவுளை வழிபாடு பண்ணணும், என்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த பதிவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் கடக ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்க போகுது. அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் உங்களுக்கு சந்திர பகவானை ரொம்ப பிடிக்கும்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சந்திர பகவானுக்கு போற்றின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரியான ஆன்மீகம் சார்ந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே சேரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கடகராசி யார், அவங்க ராசி அதிபதி யாருங்கிறத பார்க்கலாம். கடகராசி அவங்களுடைய ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான். அது மட்டும் இல்லாமல் இந்த கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் கஷ்டத்தை மட்டுமே பார்த்தவங்க இவங்க தான். சின்ன வயசுலேருந்து இப்போ இருக்கிற வயசு வரைக்குமே கஷ்டத்தை மட்டுமே முழுசாக அனுபவிச்சவங்க இவங்க தான். இவங்களுக்கு மகிழ்ச்சி அப்படிங்கிறது மற்றவங்க கிட்ட பேசுகிறது மூலமாக தான் கிடைக்குமே தவிர இவங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப கம்மி. சின்ன வயசுலேயே நிறைய கஷ்டத்தை பார்த்துட்டு வந்தக்கூடிய நபர்களாக தான் இருப்பாங்க. வாழ்க்கையில் நிறைய பேர்த்த நம்பி நிறைய விதமான விஷயத்தில் ஏமாந்து போயிருப்பாங்க. இதனாலேயே இவங்களுக்கு ஏமாற்றம் அப்படிங்கிறது பெரிய ஒரு விஷயமாகவே இருக்காது. அடப்போடா, நான் எத்தனை பேர்த்துட்டு ஏமாந்துருக்கேன், ஏமாறுறது என்ன எனக்கு புதுசாக அப்படின்னு அசால்ட்டாக தூசி தட்டுறது போல் சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. எத்தனை பேர் இவங்களை ஏமாத்தினாலுமே அதெல்லாம் பெருசாக பொருட்படுத்தாமல் திரும்பவும் ஏமாத்தினவங்க இவங்கக்கிட்ட நல்லா பழகினாலும் நல்ல விதமாக பேசக்கூடிய ஒரு நபர்களாகத்தான் இந்த கடக ராசிக்காரங்க இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் மற்றவங்க, அதாவது கடகராசிக்காரங்களுக்கு முன்னாடி அவங்க யாரோ ஒருத்தவங்க பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க மனசில் எந்த விஷயத்த எந்த நோக்கத்தோடு நம்மக்கிட்ட பழகுறாங்க பேசுகிறாங்க அப்படிங்கிறத ஈஸியாக ஸ்கேன் பண்ணிடுவாங்க. அந்த அளவுக்கு மற்றவங்களுடைய மனசில் என்ன விஷயம் இருக்குது அப்படிங்கிறது கூட முன்கூட்டியே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் இவங்க மனசில் எந்த ஒரு விஷயத்தையும் வச்சுக்க மாட்டாங்க. யார் எப்படிப்பட்டவங்க, என்ன மாதிரி கேரக்டர் அப்படிங்கிறத ப்ராங்காக ஓப்பனாக பேசிடுவாங்க. இப்படி ஓப்பனாக அவங்க இருக்கிறனாலேயே இவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம மட்டும் சந்தோஷமாக இருந்தால் பத்தாது, நம்ம கூட இருக்கவங்க நம்மளை விட சந்தோஷமாக இருக்கணும். நம்ம வாழ்க்கையில் நம்ம கஷ்டத்தை மட்டும்தான் பார்த்துருப்போம். ஆனால் உண்மையை சொல்ல போனோன்னா நம்ம கூட இருக்கவங்களும் அந்த கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடாது அப்படிங்கிற ஆசை இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். இதனாலேயே தன்னுடைய வாழ்க்கையில் நிறைய தியாகங்களை இவங்க செஞ்சுருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் கடகராசிக்காரங்க குடும்பத்துக்காக உழைக்கிறவங்க. குடும்பத்துக்கு ஒன்றுனா தாங்கிக்கவே மாட்டாங்க. இவங்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் கோபம் வராது. கோபம் வந்துருச்சுன்னா நீங்கள் பார்க்க முடியாத அளவுக்கு கோபம் வரும். இன்னொரு முகத்தை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். சரி, இவனுக்கு கோபமே வராது, இதுன்னு இப்படி கோவப்படுறான் அப்படின்னு மற்றவங்க ஆச்சரியப்படக்கூடிய வகையில் மட்டும்தான் இவங்களுக்கு ரொம்ப கோபம் வருமே தவிர டக்குன்னு இந்த மேசராசிக்காரங்க விருச்சிக ராசிக்காரங்க மாதிரியெல்லாம் இவங்களுக்கு கோபம் வரவே வராதுங்க. நல்ல குணம் படைத்தவங்க, நல்ல எண்ணம் எப்பொழுதுமே இவங்கக்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். மற்றவங்க என்ன அவங்க மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க அப்படிங்கிறது கூட இவங்களுக்கு தெரியும். அப்படியே நம்மளுக்கு கெட்டது நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுமே அவங்கக்கிட்ட சிரிச்ச முகத்தோடு தான் பேசுவாங்க. நகைச்சுவை தன்மை இவங்கக்கிட்ட நிறைய இருக்கும். மற்றவங்களை எப்படி சிரிக்க வைக்கணும், என்ன மாதிரி பேசணும், எப்படி பழகணும் அப்படின்னு பிரித்து பார்த்து பேசி பழகக்கூடிய நபர்களாக தான் இவங்க இருப்பாங்க. குடும்பத்துக்காக ராவு பகல் பார்க்காம உழைப்பாங்க. நம்ம அப்பா அம்மாவுக்காக நம்ம கஷ்டப்படுறோம் அப்படின்னு நினைப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க முன்னாடி நீங்கள் ஒரு உதவி கேட்டுட்டிங்கன்னா என்ன வேலை செஞ்சிட்ருக்கீங்களோ அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்களுக்கு உதவி செய்ய முன்னாடி நிற்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. ஆனால் எல்லாமே நன்மையில் தான் நடக்கும். இவங்க சொல்கிற விஷயம், பண்ணுற விஷயம் எல்லாமே மற்றவங்களுக்கு நன்மையை தருமே தவிர இவங்களுக்கு எந்த வகையிலும் 1% கூட நன்மையை கொடுக்காது. ஏன்னா நான் தான் சொன்னேன்ல, இவங்களை சுற்றி இருக்கவங்க எல்லாமே இவங்களை கவிழ்க்க தான் பார்ப்பாங்க. இவங்களை வாழ வைக்கணும், இவங்க முன்னாடி வரணும், எப்படின்னு இவங்க மற்றவங்க நினைக்கிறாங்களோ அந்த மாதிரி மற்றவங்க இவங்களை நினைக்கவே மாட்டாங்க.
இவங்கள ஒரு பகடைக்காய் மாதிரி யூஸ் பண்ணிட்டு தேவையாக இருக்கிற விஷயத்துக்கு மட்டும் பயன்படுத்திட்டு அப்புறமேட்டு கண்டுக்க மாட்டாங்க. கடகராசியை பொறுத்த வரைக்கும் தனிமையில் கஷ்டப்பட்டு வந்தவங்களாக தான் இருப்பாங்க. அதே போல் இவங்க எவ்வளோக்கு எவ்வளோ சிரித்த முகத்தோடு இருக்காங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ இவங்க பின்னாடி கஷ்டங்கள் நிறைய இருக்கும். யாரெல்லாம் ஒரு விஷயம் வந்து சின்னதாக ஒரு விஷயம் சொன்னீங்கன்னா கூட அதில் அவ்வளோக்கு சிரிப்பு இருக்காது. ஆனால் டக்குன்னு அதிகமாக சிரிக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க பின்னாடி தான் அவங்க வாழ்க்கையில் கஷ்டங்கள் நிறைய நிறைஞ்சிருக்கும். அவங்க சிரிப்பின் மூலியமாகவே அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய எல்லா கஷ்டத்தையும் மறைச்சிருவாங்களாம்மா. அது மட்டும் இல்லாமல் இவங்கக்கிட்ட முக்கியமாக ஒரு விஷயம் வந்து நம்ம கவனிக்கணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எவ்வளோ தான் க்ளோஸாக பழகினாலுமே ஒரு சில விஷயத்தை மட்டும் இவங்க ரகசியமாக பாதுகாப்பாக வச்சுக்குவாங்க. அவங்க குடும்ப விஷயத்தை மெயினாக பாதுகாப்பாக வச்சுக்குவாங்க. நீங்கள் ரொம்ப நாளாக ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிளில் இருந்தாலுமே உங்களுக்கு அவங்கள பற்றி சரியாக தெரியாத அளவுக்கு தான் அவங்களுடைய விதங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். இப்படிப்பட்ட அன்பு நேயர்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய காலமாவது நன்மை தருமா, கிரகங்களுடைய கோச்சார அமைப்பின்படி எந்த விஷயத்தில் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறத தான் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் தெரியும். அது மட்டும் இல்லாமல் இந்த ராசி, அதாவது இந்த பதிவை வந்து கடகராசிக்காரங்க பார்க்குறீங்கன்னா, நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு மேட்சாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஆமாங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்க போகுது. அதாவது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனையை கண்டிப்பாக அந்த கிரகங்களுடைய மாற்றம் தரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ வரைக்குமே நீங்கள் ஒரு இருளான சூழ்நிலையில் தான் இருக்கீங்க. இதுக்கு மேலே உங்களுக்கு வெளிச்சத்தை அந்த கடவுள் கொடுக்க போகிறாரு அப்படின்னே சொல்லலாம். அதாவது ரொம்ப நாளாக நமக்கு மட்டும் ஏன் எப்போ பார்த்தாலும் கஷ்டம் வந்துகிட்டே இருக்குது, நம்மளை சுற்றிக்கிறவங்க எல்லாருக்குமே நம்ம நல்லது தான் பண்ணுறோம், அப்படி இருந்தும் நம்ம மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கிறோம் அப்படின்னு ரொம்பவே கவலைப்பட்டு ரொம்பவே ஏக்கத்தோடு இருந்துட்டு வந்த உங்களுக்கு இப்போ இருக்கிற காலகட்டம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் பல ராத்திரி வந்து தூங்காமல் கண்ணீர் சிந்திட்டு உங்கள் வேதனையை கடவுள்கிட்ட மட்டும் ஷேர் பண்ணிட்டு வந்த உங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு வந்து, அதாவது கடகராசிக்காரங்களுக்கு இப்போ வரைக்குமே இருந்துட்டு வந்த கவலை எல்லாமே சுத்தமாக மாறப்போகுது. நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு உயரத்துக்கு நீங்கள் போக போகிறீங்க. ஏன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு விடுவு காலமாக பிறக்க போகுதுங்க. அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த காலகட்டத்தில் உங்கள் வாழ்க்கையில் நீங்களே நம்ப முடியாத அளவுக்கு பார்க்காத வகையில் வந்து ஒரு பெரிய ஆச்சரியப்படக்கூடிய வகையில் ஒரு முன்னேற்றத்தை பார்க்க போகிறீங்க. நம்மளுக்கா இந்த சான்ஸ் கிடச்சிச்சு, நான் இதை எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு ரொம்பவே வியப்பாகவும் அந்த விஷயத்தை பார்ப்பீங்க. ஒரே ஒரு ராத்திரியில் உங்கள் வாழ்க்கை எப்படி தெரியுமா மாறும், தலைகீழாக மாறப்போகுது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு இந்த கோச்சார கிரகங்களின் அடிப்படையில் கிரகங்களுடைய மாற்றத்தால் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. கவனத்தை சிதற விடாமல் கண்டிப்பாக அந்த வீடியோவை தெளிவாக கேளுங்க. என்னென்ன பலன் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி ஒன்று விடாமல் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். உங்கள் வாழ்க்கைக்கான முக்கியமான விஷயங்களை இப்போ நீங்கள் அறுவடை பண்ணுவீங்க. பிறப்பிலேயே ரொம்ப அன்பானவங்க இந்த கடகராசிக்காரங்க. மற்றவங்க ஏதாவது கஷ்டத்தில் இருக்காங்கன்னா அதை பார்த்ததுமே சும்மாவே இருக்க முடியாதவங்களால் உடனே ஓடி போய் அவங்க படுற ஒவ்வொரு கஷ்டத்திற்கும் இவங்க பக்கபலமாக இருந்து தங்களால் முடிஞ்ச உதவியை செய்யக்கூடிய இப்படிப்பட்ட அன்பு உள்ளம் கொண்டவங்க தான் இந்த கடகராசிக்காரங்க. ஆனால் அந்த நல்ல உள்ளம் படைச்சவங்களுக்கு இது வரைக்குமே என்னென்ன மாதிரி விஷயம் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏமாற்றமும் துரோகமும் தாங்க. இதுக்கு மேலே உங்களை சுற்றி இருக்கவங்க வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய நிலை அப்படிங்கிறது மாறப்போகுது. பொருளாதாரம் உயரப்போகுது. நீங்கள் மேல் மட்டத்துக்கு போக போகிறீங்க அப்படின்னே சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் இத்தனை நாளாக உங்களை சுற்றி இருக்கவங்க உங்கள்கிட்ட வேலை ஆகிற வரைக்குமே உங்களை ரொம்ப நல்லவங்க மாதிரி உங்கள்கிட்ட பழகி உங்கள்கிட்ட எல்லா வேலையும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் உங்களை தன்னந்தனியாக விட்டுட்டு போயிடுவாங்க. அந்த நிலை எல்லாமே இதுக்கு மேலே வந்து மாறப்போகுது. முக்கியமாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன மாதிரியான விஷயம்லாம் பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, யார் நல்லவங்க யார் கெட்டவங்க, நம்ம கூட நெருக்கமாக பழகிட்டே நம்மளுக்கு நல்லது செய்கிறாங்களா இல்லை கெட்டது செய்கிறாங்களா அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு அமைஞ்சிருக்கு. இதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அவங்கக்கிட்ட விலகி இருக்கிறது ரொம்ப நல்லது. லிமிட்டாக இருந்துக்கிட்டிங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் உங்ககிட்ட வராது அப்படின்னு சொல்கிறாங்க. அது
மட்டும் இல்லாமல் சொந்தக்காரங்களாக இருந்தாலும் சரி, ரொம்ப நாளாக நம்மக்கிட்ட பழகிட்டு வந்த நண்பர்களாக இருந்தாலும் சரி, நம்மக்கிட்ட மட்டும் உண்மையான அன்பை காட்டவே மாட்டேங்கிறாங்க. ஆனால் நம்ம எல்லாத்துக்கிட்டேயும் உண்மையாக இருக்கோம், உண்மையான அன்பை காட்டுறோம். ஏன் அந்த அன்பு நமக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு ரொம்ப நாளாக நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்டே வந்திருப்பீங்க. அந்த நிலைகளும் இப்போதைக்கு மாறப்போகுது. நிறைய நேரங்களில் தனிமையை மட்டுமே பார்த்துட்டு வந்த உங்களுக்கு ஒரு நபரால் மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவம் வரப்போகுது. அந்த நபர் வந்து உங்கள் கூட எப்பொழுதுமே இருப்பவர்களாக இருக்கலாம், இல்லை புதுசாக வரக்கூடிய நபர்களாகவும் இருக்கலாம். அவங்க வந்து உங்கள் வாழ்க்கையில் இந்த காலகட்டத்தில் நுழையும் போது உங்கள் வாழ்க்கையில் நிறைய திருப்பு முனையை நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் நவ கிரகங்களுடைய சுழற்சி வந்து இப்போ உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்மையை கொடுக்க போகுது அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? அட ஆமாங்க, இப்போ கிரகங்கள் வந்து உங்களுக்கு சாதகமான சூழலில் இருக்குது. இதனால் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் மட்டும்தான் நடக்கும். கெட்ட விஷயம் நடக்கிறதா இருந்தாலுமே அந்த விஷயம் கூட உங்களுக்கு நன்மை தரக்கூடிய விஷயமாக அமையிற அளவுக்கு கிரகங்களுடைய மாற்றங்கள் உங்களுக்கு பலனை கொடுக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. மேலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கண்டிப்பாக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகமான பலன்கள் அப்படிங்கிறது யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. உங்களுக்கு சின்னதாக ஒரு யோகமான பலன், அதாவது எதுலையாவது ஒரு விஷயம் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய விஷயம், இது முடியவே முடியாது, செய்யவே முடியாது அப்படின்னு நீங்களே நினச்ச விஷயம் டக்குன்னு செஞ்சு முடியுது, டக்குன்னு வந்து நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து மற்றவங்க கிட்ட இந்த விஷயங்களை ஷேர் பண்ணிக்கக்கூடாது. அடுத்த பிளான் இது பண்ணுறேன், அடுத்த டைம் இது பண்ணுறேன், இவ்வளோ அமௌண்ட் என்கிட்ட இருக்குது, இந்த முதலீடு நான் செய்கிறேன், இந்த தொழிலை நான் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் புதுசாக தொடங்குகிற எந்த ஒரு விஷயத்தையும் கண்டிப்பாக நீங்கள் மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்கவே கூடாது. ஏன் அப்படின்னா பல வருஷமாக நீங்கள் மனசுக்குள்ளேயே ஒரு பெரிய பிளான் பண்ணி வச்சுருப்பீங்க. இந்த காலகட்டத்தில் இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், இவ்வளோ அமௌண்ட் இருந்தால் இது பண்ணலாம், அது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பிளான் போட்டு வச்சுருப்பீங்க. ஆனால் அது வந்து இப்போ உங்களுக்கு நடக்காத பலனாக இருந்திருக்கும். அதனால் மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. கிரகங்களுடைய மாற்றம் வந்து உங்களுக்கு ரொம்பவே பெரிய முன்னேற்றத்தை தடுக்கக்கூடிய அமைப்பில் இருப்பதனால உங்களுக்கு நீங்கள் என்ன விதமான விஷயம்லாம் நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள்லாம் டக்குன்னு நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரப்போகுது. அதனால் உங்கள் பிளானை யாருக்கிட்டேயே சொல்லாதீங்க. ஏன்னா அதுவே ஒரு கண்ணு படுறக்கூடிய ஒரு அளவாக அமைஞ்சிரும். அது மட்டும் இல்லாமல் உங்களை சுற்றி இருக்கவங்கெல்லாம் கெட்டவங்களாக தான் இருப்பாங்க அப்படின்னு நான் முதலே சொன்னேன் பார்த்தீங்களா, அவங்க எல்லாம் சேர்ந்து உங்களை கவிழ்க்க பார்ப்பாங்க. அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோக பலனை மற்றவங்க கிட்ட எதையும் சொல்லாதீங்க. நீங்கள் ஏதாவது பிளான் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா அதையும் மற்றவங்க கிட்ட சொல்லாதீங்க. ஒரு 10-15 வருஷமாக ஒரு வேலைக்கு போகிறேங்க, அதில் நிரந்தரமாக வேலை பண்ணுறேன், அதாவது நிரந்தரம் பண்ணுறேன்னு சொன்னாங்க. ஆனால் நிரந்தரமான வேலையும் இல்லை, பர்மனெண்ட் ஆக முடியல, டெம்பரவரியாக தான் போயிட்டுருக்கேன், 10,000 தான் சம்பளம் கிடைக்குது அப்படின்னு ரொம்ப வாடி வருந்தி வந்துட்டு இருக்கக்கூடிய கடகராசிக்காரங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் நிரந்தரமான வேலை கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிங்களோ அதை விட அதிகமாகவே சம்பள உயர்வும் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இத்தனை நாளாக ஆரோக்கிய ரீதியாக கஷ்டப்பட்டு வந்தவங்களுக்கு அந்த நிலைகள் எல்லாமே மாறப்போகுது. மேலும் இந்த 2-3 வருஷமாகவே ஒரு புதுசாக ஒரு தொழில் தொடங்கலாம், நம்மளுக்குன்னு ஒரு தொழில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆரம்பிச்சிருப்பீங்க. அந்த தொழில் பண்ணவே முடியாத அளவுக்கு முட்டுக்கட்டைகள் எல்லாமே கூறாக வந்து உக்காந்துருக்கும். ஆனால் இதுக்கு மேலே அந்த முட்டுக்கட்டைகள் எல்லாத்தையும் தவிர்த்து நீங்களே முன்னேறி நல்ல ஒரு பாதைக்கு செல்ல போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே ஏறுமுகந்தாங்க. நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அது நடக்கும். நீங்கள் என்னெல்லாம் தொடறீங்களோ அது எல்லாமே பொண்ணாகக்கூடிய ஒரு நல்ல காரியமாக இந்த காலகட்டம் வரப்போகுது. உங்கள் கையில் வருமானம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டெல்லாம் எந்த கையில் காசு வருது, எந்த கையில் செலவாகுதுன்னே தெரியல, ரொம்ப கஷ்டப்படுறேன், வருமானம் பற்ற மாட்டேங்குது, வாடகை வீட்டில் இருக்கிறேன், சொந்தமாக வந்து ஒரு வண்டி வாங்கணும்னு ஆசைப்பட்றேன், அதுவும் முடிய மாட்டேங்குது அப்படின்னு வருத்தப்பட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய கடகராசிக்காரங்களுக்கு இதுக்கு மேலே அந்த நிலையெல்லாம் மாறப்போகுது. உங்களுக்குன்னு வருமானம் அதிகமாக வரப்போகுது. சொந்த தொழில் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு அந்த விஷயமும் இப்போ வந்து கை கொடுக்க போகுது. இது நடக்கவே நடக்காது, பண்ணவே முடியாது அப்படின்னு நீங்களே நினச்ச விஷயம் ஒன்று இப்பொழுது உங்களை நாடி வந்து தானாகவே முடிஞ்சிடும். இது வந்து கண்டிப்பாக உங்களாலேயே நம்ப முடியாது. உங்களாலேயே நம்ப முடியலன்னா மற்றவங்க மட்டும் எப்படி நம்புவாங்க? அந்த அளவுக்கு கிரகங்களுடைய அமைப்பு உங்களுக்கு நல்லபடியாக அமைஞ்சிருக்கு. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு இருந்து வந்த கிரக நிலைகளின் தாக்கத்தால் தான் உங்களுக்கு பலவிதமான பிரச்சனை, வீட்டில் பிரச்சனை, வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை, பண பிரச்சனை அப்படின்னு பிரச்சனையாகவே பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இதுக்கு மேலே நீங்கள் செய்கிற தொழிலில் உங்களுக்கு எதிரி இருந்தாலுமே அவங்க எல்லாம் இப்போ பணிவாக உங்ககிட்ட பழகக்கூடிய ஒரு நல்ல காலம் பிறந்துருச்சு அப்படின்னே சொல்லலாம். ஃபஸ்ட்டெல்லாம் அப்பா எதுக்குடா வேலைக்கு போகிறோம், என்னால் அங்கே வேலை செய்ய முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னை மட்டும் டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிட்டு வந்த உங்களுக்கு இதுக்கு மேலே உங்களை டார்கெட் பண்ண
பண்ணவங்க அப்படின்னு நீங்கள் குறிப்பிட்ட ஒரு நபரை சொல்லுவீங்கன்னா அவங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக மாறிடுவாங்க. உங்களுக்கு ஏற்ற போல் பேசுவாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை செய்வாங்க. உங்களுக்கே பிடிச்சிரும் இந்த வேலை. ஐயோ இந்த வேலையை விட்டு நான் நிற்கவே மாட்டேன்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்களுடைய தொழிலையும் சரி பணியிலையும் சரி நிறைய நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இன்னும் உங்களுக்கு ஜாஸ்தியாவாங்க. அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மற்றவங்களுக்கு வாலண்டியாக நிறைய உதவி செய்ய போய் உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க. இருந்தாலுமே உங்களுக்கு முக்கியமாக ஒரு அட்வைஸ் பண்ணணும் அப்படின்னா, உங்களை கேட்டு யாராவது உதவி கேட்டாங்கன்னா மட்டும் பண்ணுங்கள். அதாவது உங்களை தேடி வந்து எனக்கு இது மட்டும் பண்ணு ப்ளீஸ்ப்பா அப்படின்னு யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு மூஞ்சி சொல்லிக்காமல் உதவி பண்ணுங்கள். கேட்காதவங்களுக்கு உதவி செய்யாதீங்க. நான் ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து சுற்றி இருக்கவங்க எல்லாருமே சூழ்ச்சி பண்ண தான் இருக்காங்க. ஏன்னா நீங்கள் கஷ்டத்தில் இருக்கும்போது உங்களை வந்து யாருமே ஒரு வார்த்தை கூட கேட்டிருக்க மாட்டாங்க. அட என்னாச்சு, ஏன் என்ன பிரச்சனை, உனக்கு என்னன்னாலும் என்கிட்ட சொல்லு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒரு 4 வார்த்தை வந்து யாரும் கேட்க மாட்டாங்களா அப்படின்னு தவித்து வந்த நிலையில் கூட ஒருத்தங்க கூட உங்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஒரு நல்லது சொல்லியிருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு நபர்கள் இடையில தான் நீங்கள் இருக்கீங்க. அதனால் நான் வந்து உதவி பண்ணுறது தப்புன்னு சொல்ல கிடையாது. உங்களை கேட்குறவங்க, அதாவது எனக்கு இந்த விஷயத்த பண்ணி கொடு அப்படின்னு யார் வாய் திறந்து கேட்குறாங்களோ அவங்களுக்கு மட்டும் உதவி செய்யுங்க. கண்டிப்பாக நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். குடும்பம் சார்ந்த விஷயத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. இது வரைக்கும் கடன் பிரச்சனையில் ரொம்பவே மாட்டிகிட்ருக்கீங்க அப்படின்னா, இதுக்கு மேலே அடுத்தடுத்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து கடன் பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக தீரும். ஒரு கடன் அடைக்க இன்னொரு கடன் வாங்கி அடைச்சி சின்ன கடனாக மாற்றிக்குவீங்க. சொந்தமாக தொழில் தொடங்கணும் இப்போ பண்ணலாமான்னு கேட்டால் தாராளமாக பண்ணலாம், பிரச்சனையே இல்லை. நீங்கள் என்னெல்லாம் தொடங்குறீங்களோ அதில் பொண்ணாகக்கூடிய ஒரு அற்புத காலகட்டமாக தான் இந்த காலகட்டம் அமைஞ்சிருப்பதுனால கண்டிப்பாக நீங்கள் புதிய தொழில் தொடங்கலாம். லாபம் உங்களுக்கு தான் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் பெற்றோர் பொறுத்த வரைக்கும் திருமணம் ஆகாமல் பையன் இருக்கான், அதாவது கடகராசிக்காரத்தில் பையனோ பொண்ணோ இருக்காங்க, திருமணம் ஆகலை, நல்ல வரன் நல்ல விஷயம் பற்றி பேசினாவே தடையாகுது. என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் பார்த்தோம்னா எல்லாமே நல்லாயிருக்கு பாருங்கன்னு தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு தடை மேலே தடை வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு இதுக்கு மேலே எந்த ஒரு தடையும் வராது. நீங்கள் கண்டிப்பாக வரன் பார்க்கலாம். இந்த டைமில் வரன் பார்த்தீங்கன்னா நல்ல வரன் கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் இந்த டைமை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஜூலை மாதம் உங்களுக்கு ஒரு அற்புதமான மாதமாக அமைஞ்சிருக்கு. அதனால் மிஸ் மட்டும் பண்ணிடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் நல்ல திருப்பு முனைகளை பார்ப்பீங்க. நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய வகையில் நல்ல விஷயங்கள் உங்களுக்கு வரும். குடும்பத்தில் பிரச்சனை மேலே பிரச்சனை வருது, 3வது நபரால் வருது, என்ன பண்ணுறதுனே தெரியல, வீட்டுக்கு போக பிடிக்கல, நிம்மதியாக இல்லை, நிம்மதியான தூக்கம் வரல அப்படின்னு கஷ்டப்பட்டு வந்த கடகராசிக்காரங்களுக்கு இனிமேல் எந்த நிலை எல்லாமே மாறப்போகுது. நம்ம குடும்பம் இது, ஐயோ ரொம்ப அமைதியாக இருக்கே, பரவாயில்லையே, இந்த மாதிரி ஒரு அமைதியை நம்ம பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லி இந்த டைமில் நீங்கள் அந்த கடவுளுக்கு நன்றி தான் சொல்லுவீங்க. அந்தளவுக்கு நீங்களே ரொம்ப வியப்பாக பார்க்கக்கூடிய வகையில் தான் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்கள் கிட்ட நடந்துக்குவாங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் சின்னதாக ஒரு விஷயம் சொன்னால் கூட அதுக்கு ஒரு மரியாதையும் மதிப்பு இருக்கும். நீங்கள் சொல்கிறதையும் அவங்க வீட்டில் இருக்கவங்க இதுக்கு முன்னாடி கேட்காம இருப்பாங்க. இனிமேல் நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் செவி சாய்ப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வெளியிடத்துக்கு போகிறீங்கன்னா கண்டிப்பாக பார்த்து கவனமாக போகணும். வண்டியில் போகிறீங்கன்னா கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டுக்கோங்க. என்ன நண்பர்களே, இந்த பதிவுகளில் கடகராசி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டம் எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரியான பலனை தரப்போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நான் இந்த பதிவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயமும் கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருந்திருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.